மௌலவி அப்துல்லா ஃபிர்தோசி அவர்களை உரையாற்றும்படி இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லாத பாசமும் கருணையும் கொண்ட அந்த அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் என்று கூறி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பாசமும் நேசமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உயிர் மூச்சாக அவர்கள் இட்ட கட்டளையின் வடிவமாக தங்களுடைய செயல்பாடுகளை வாழ்க்கை அமைத்து கொண்ட சஹாபாக்கள் மீதும், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த மார்க்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட இமாம்கள் என அவர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் முழுமையாக அல்லாஹ்வுடைய கருணையும் பாசமும் நிலவட்டுமாக என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் கோவை புறநகர் மாவட்ட அதற்குட்பட்ட மஸ்ஜித் சாலிஹின் என்கின்ற கிளையின் சார்பாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக காலத்தின் அருமையை கருதி இந்த சமூகத்திற்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை கருதி சிறந்த முறையில் இது போன்ற பங்களிப்பும் பணிகளும் தொடர்ச்சியாக செய்து வருவது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும், அதில் தங்களுடைய உடல் உழைப்புகளையும் பொருளாதார உழைப்புகளையும் கொடுக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பாக இதே இடத்தில் வைத்து பெண்கள் இஜ்திமா என்கின்ற ஹிஜாபை குறித்து பேசப்பட்ட வகுப்பை நாம் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். சமூகத்துடைய அந்த நிலையை குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயத்தையும் கருதி ஹிஜாபை பற்றி ஒரு சிறந்த ஒரு வகுப்பு ஆலிம்களின் மூலமாக எடுக்கப்பட்டது. அதனுடைய வெற்றி, அதனுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் என்னுடைய காது உட்பட எத்தனையோ மக்கள் ஹிஜாபை பற்றி விளங்கினார்கள். ஹிஜாபு சம்பந்தமான கேள்விகள் அதிகரித்து ஆலிம்களின் ஹிஜாபு சம்பந்தமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியதாக அது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான்
இந்த சமூகத்தை கருதி, இந்த சமூகத்துடைய சூழ்நிலையை கருதி இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்றைய சமூகத்தை பார்த்தால் உலக மோகம் என்கின்ற மாபெரும் கொடிய நோயால் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். உலகம்தான் கதி என்பதாக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ அழைப்புகள் கொடுக்கப்படுகின்றது. மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளுங்கள், பள்ளியின் பக்கம் வாருங்கள், வகுப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், குர்ஆனை படியுங்கள் என்பதாக அழைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தடுப்பாக இருப்பது, இந்த மார்க்கத்தை படிக்க முடியாமல் இருப்பதற்குண்டான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த உலக மோகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட வருவதற்கு தடையாக இருப்பது இந்த உலகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் காணக்கூடிய வெற்றிதான் வெற்றி என்பதாக நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் தோல்வி அடைந்து விட்டால் முழு வாழ்க்கையும் தோல்விதான் என்பதாக நினைக்கிறார்கள். அப்படியானால் ஒரு முஸ்லீம் என்பவன், ஒரு முஸ்லீமான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த உலகம் மட்டும்தான் இறுதியான வாழ்வல்ல. இந்த உலகத்தில் காணக்கூடிய தோல்விதான் தோல்வி அல்ல. இந்த உலகத்தில் மட்டும்தான் வெற்றி அல்ல. இந்த உலகத்திற்கு பிறகு மரணம் என்கின்ற வாழ்வு இருக்கின்றது, மன்னரை என்கின்ற வாழ்வு இருக்கின்றது. மறுமை என்கின்ற வாழ்வை, லட்சியத்தை கொண்டு செல்லக்கூடிய மக்கள் தான் இந்த உம்மத்து தான் முஸ்லிம்கள் என்கின்ற இந்த கோட்பாட்டை சொல்வதற்காக மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய கருணையால் நாம் மீண்டும் இது போன்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்று குழும்பிருக்கின்றோம். எந்த பயனை இதற்கு முன்னால் அந்த நிகழ்ச்சியில் நாம் கண்டோமோ அதே போன்று பயனடையக்கூடிய மக்களாக, அதே போன்று ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் மோகத்தின் காரணமாக அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கிறார்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கிறார்கள். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு உண்டான நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லிக் கொடுத்த பெற்றோர்களை கூட மறக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே, எதையுமே கேட்காமல் இந்த உயிரை கொடுத்தான், எதையுமே கேட்காமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், அனைத்தையும் கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கு கூட இந்த சமூகத்தில் இணை வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய இந்த தொழுகையை கூட செலுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் என்பவர்கள், இஸ்லாமியர்கள் என்பவர்கள் நாளை மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈமானிற்கு பலகீனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது 4 நபர்கள் கூடி கலையக்கூடிய கூட்டம் அல்ல, 4 நபர்களை பார்த்து செல்லக்கூடிய சபை அல்ல, 4 நபர்கள் பார்த்து கலையக்கூடிய இடமல்ல, கூட்டத்தை காட்டுவதற்கான இந்த கூட்டம் அல்ல. மனிதா, நீ வாழக்கூடிய இந்த உலகம் என்பது நிரந்தரமான வாழ்வல்ல. இதற்கு பிறகு மரணம் என்கின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மரணத்தின் மூலமாக உன்னுடைய நிலை எப்போது வேண்டுமானாலும் உனக்கு மாற்றம் அடையலாம். எந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த நிலை எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் மாற்றம் அடையலாம் என்கின்ற அந்த உத்திரவாத இல்லாத அந்த வாழ்க்கை பற்றி புரிவதற்குண்டான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் மாட மாளிகளை கட்ட வேண்டும் என்பதற்காக, பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக போட்டிகள், பொறாமைகளை மிக சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால், ஒரு வீட்டை வாங்கிவிட்டால், ஒரு தங்கத்தை வாங்கிவிட்டால் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு காலநிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக முயற்சிகளை செய்கிறார்கள், தங்களுடைய திறமைகளை போடுகிறார்கள், தங்களுடைய நேரத்தை கூட கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வு என்பது, இந்த தருணம் என்பது, இந்த நிகழ்ச்சி என்பது நாளை அந்த மரணம் என்று வந்துவிட்டால் மன்னரை நாம் வைக்கக்கூடிய அந்த நிலையில் 6 அடி கபரு தான் நமக்கான இடம் என்பதை சொல்லக்கூடிய தருணம் தான், உணர்த்தக்கூடிய தருணம் தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மனிதா, இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, சாப்பிட வேண்டும் என்பதற்காக, உயர்வடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் மறக்கின்றோமே.
கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமே, குர்ஆனை கூட ஓதுவதற்கு தயக்கம் காட்டக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமே, நாளை மறுமை நாள் என்கின்ற ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாள் எப்பேற்பட்டது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான் சூரா அபஸாவில், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ. தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து ஓடக்கூடிய நாள், தன்னுடைய தாய் தன்னுடைய மகனை விட்டு ஓடக்கூடிய ஒரு நாள், தன்னுடைய சகோதரன் அந்த நாளில் ஓடக்கூடியவனாக இருப்பான். யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆத்துமாவே, என்னுடைய கை சேதமே, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை நீ எடுத்துக்கொள்வாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோரை எடுத்துக்கொள்வாயாக என்று உணர்த்தக்கூடிய அந்த நாளில் ஒரு சம்பாத்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் நல்ல அமலை இந்த உலகத்தில் வாழும் பொழுது செய்வார்களோ, நல்ல அமலை செய்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அப்பேற்பட்ட அந்த நல்ல அமல்கள் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணங்களோ பதவிகளோ தராத அந்தஸ்தையும் நன்மையும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் நல்ல அமலை செய்தார்களோ அந்த அமல்களுக்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூலியையும் அவர்களுக்கு அந்தஸ்தையும் கொடுப்பானே. அப்பேற்பட்ட மறுமை நாளை விவரிக்கக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றிருக்கக்கூடிய ஈமான் இந்த உபதேசத்தின் வாயிலாக அது அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஈமான் இந்த உபதேசத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா சயதக்கரு மன் யக்ஷா. நபியே, நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். நபியே, அவர்கள் அச்சமூட்டி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். யாருடைய உள்ளத்தில் தக்வா இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் பயம் இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதோ, நிச்சயமாக அந்த உபதேசம் என்பது அவர்களுக்கு பயனளிக்கும். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உபதேசம் என்பது, இந்த நிகழ்ச்சி என்பது ஏதோ வந்தோம் கூடினோம் கலைந்தோம் என்பதற்காக அல்ல. இந்த ஈமானிய உபதேசம் என்பது நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். உங்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஓதப்பட்டால், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அமைதியாக செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது, மார்க்க உரைகளை கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமினுடைய தன்மைகளை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான். அந்த உபதேசத்தை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? அந்த உபதேசத்தை கேட்கும்வருடைய நிலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். உண்மையான முஃமின்கள் அவரிடத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைவு செய்யப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லப்பட்டு விட்டால், வஜிலத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நெடுங்க ஆரம்பித்துவிடும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பதபதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய அந்த கலாமை எடுத்து சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய ஈமான் எல்லாம் அதிகரிக்கக்கூடியவர்களாக வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவரிடத்தில் உண்டாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எத்தனை வசனங்களை கேட்கின்றோம், எத்தனை குர்ஆனுடைய அந்த கிராத்துகளை கேட்கின்றோம். என்றைக்காவது நம்முடைய ஈமான் அதிகரித்ததுண்டா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். நாடகத்தை பார்க்கும் பொழுது வரக்கூடிய கண்ணீர், நாடகத்தையும் திரைப்படங்களும் பார்த்து வரக்கூடிய உயிர், அந்த மெய் சிலிர்க்கக்கூடிய அந்த நிலைகள் குர்ஆனை கேட்கும் பொழுது வருகின்றதா? அல்லாஹ்வை பற்றி கேட்கும் பொழுது நமக்கு வருகின்றதா என்று கேட்டால் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு உள்ளத்தை பற்றி சொல்கின்றான். இந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் பாவிகள் தான் இந்த நிலையில் இருப்பார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், ஆனால் அதை கொண்டவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா,
கண்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அத்தாட்சி அவர்கள் உணர மாட்டார்கள். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், ஆனால் அந்த காதுகளை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல்அன்ஆமி பல் ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் கால்நடைக்கு விலங்குகளுக்கு சமமானவர்கள். யார் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு, யார் உபதேசத்தை கேட்டு உள்ளங்கள் மாற்றம் அடையவில்லையோ, கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லையோ, காதுகளின் மூலமாக உபதேசம் சேரவில்லையோ, அவர்கள் விலங்கை விட மிக மோசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள். வாகனத்தை பரிசோதிக்க செய்யக்கூடிய நாம், உடலை பரிசோதனை செய்யக்கூடிய நாம், இன்றைக்கு போற மருத்துவர்கிட்ட ஃபுல் பாடி செக்கப் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றதா, கண்களை பரிசோதிக்கின்றோம், உடலை பரிசோதிக்கின்றோம், என்றைக்காவது இந்த ஈமானை பரிசோதித்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நாம் இந்த ஈமானில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? ஈமான் அதிகரிக்கக்கூடிய உள்ளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றதா? அல்லாஹ்வை பற்றி பேசினால், மார்க்கத்தை பற்றி பேசினால் அந்த அச்சம் எனக்கு அதிகமாகின்றதா? அல்லது எந்த ஒரு புரிதல் இல்லாத உள்ளமாக இருக்கின்றதா? அல்லது எந்த ஒரு பார்வையற்ற அந்த பார்வையர்களுடைய கண்கள் இருக்கின்றதா என்றைக்கா நாம் சிந்தித்ததுண்டா? பாருங்கள், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா நிலைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்கள். ஹிஜ்ரத் செய்யும்பவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்களுடைய நிலையை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் அவர்களே நீங்கள் சொர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்டும் கூட அவருடைய வாழ்வில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இந்த ஈமான் என்று வரும் பொழுது பரிசோதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள், கவலைப்பட்டவர்களாக வருகிறார்கள். அபூபக்கர் அவர்களிடத்தில் சந்திக்கும் பொழுது அபூபக்கர் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆனது ஹந்தலா அவர்களே என்பதாக கேட்கும் பொழுது, நாஃபக ஹந்தலா, இதோ இந்த ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், நயவஞ்சகம் ஆகிவிட்டார் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே மா தகூலு குல்து, என்ன சொல்றீங்க என்பதாக கேட்கும் பொழுது, நகூனு இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றி சொல்வார்கள், நரகத்தை பற்றி சொல்வார்கள். அதையெல்லாம் கேட்கும் பொழுது கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நகர்ந்து விட்டால், வீட்டாரிடத்தில் சென்று விட்டால், எங்களுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது எந்த சொர்க்கத்தை என்னுடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதோ, எந்த நரகத்தை பார்த்து அஞ்சக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருந்ததோ, அதுவெல்லாம் இல்லாமல் மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு முகமாக, மற்றொரு இடத்தில் வரும் பொழுது வேறு முகமாக இருக்கின்றது. நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலாவோ நயவஞ்சகமாக ஆகிவிட்டார், இரட்டை முகமாக ஆகிவிட்டாரே என்பதாக கவலைப்படக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்றோமே, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நயவஞ்சகர்கள் ஆக மாட்டோம் என்பதாக தங்களை ஒப்பேத்திக் கொள்ளவில்லை, தங்களிடத்தில் பரிசோதனை செய்யாமல் இல்லை. உடனடியாக அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ஹந்தலா நீங்க என்ன சொல்றீங்களோ, எந்த விஷயத்தை சொல்றீங்களோ அதே நிலை எனக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது, நானும் ஆகிவிட்டேனே என்பதாக நினைக்கின்றேன், வாருங்கள் செல்வோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பரிசோதனையை ஈமானை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். எத்தனை உரைகளை கேட்கின்றோம், எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்கின்றோம், பல வருடங்களாக தௌஹீதுகளை பேசுகின்றோம், பல வருடங்களாக ஹதீஸுகளை பேசுகின்றோம். நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதாக என்றைக்காவது நாம் பரிசோதனை செய்து இருக்கின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஈமான் பெறுவதற்காக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை மேற்கொண்டார்கள், சோதனையுடைய வாழ்க்கையில் தாங்கினார்கள். இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக, உலக மோகத்திற்காக சோதனைகளை நாம் தாங்குகின்றோம். அந்த சோதனைகள் எதுவாக இருந்தாலும் தாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், இஸ்பிர் அல யா யாசிர் ஃப இன்ன மௌஇதகும் ஜன்னா, யாசிருடைய குடும்பத்தார்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், மிகப்பெரிய ஒரு சோதனை நீங்கள் சந்திக்கிறீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொர்க்கத்தை தான் தருவான் என்பதாக உலகத்தில் வாழும்போதும் கூட சொர்க்கத்தை நற்செய்தியாக அந்த வேதனைக்கும் சோதனைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு சொன்னார்கள் என்றால்
சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக தங்களுடைய இரத்தங்களை சிந்தினார்கள். பாலைவன சுடு மண்ணனில் தங்களுடைய உடலை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாபெரும் சஹாபி, இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக தன்னுடைய நாட்டை, தான் நேசிக்கக்கூடிய மக்காவை விட்டு செல்வதற்காக தயாராக இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது சமூகத்தில் அவ்வளவு பிரபலியமாக மக்களால் பாசமாக அழைக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட தன்னுடைய உறவினரால் மிகவும் சிரமப்படுத்தக்கூடிய, சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தித்தார்கள் இந்த ஈமானிற்காக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவன சுடு மணலில் எந்த ஒரு துணியும் இல்லாமல் சிரமப்படுத்தக்கூடிய, கற்களால் சிரமப்படுத்தக்கூடிய, கஷ்டத்தை அவர்கள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னவென்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமத்து தௌஹீதை நீங்கள் மொழிவீர்கள் என்றால், இந்த ஈமானை நீங்கள் தாங்குவீர்கள் என்றால் நிச்சயமாக இது போன்ற சோதனை கொடுக்கப்படும் என்பதாக அவர்களுக்கு சவாலாக விடுவதற்குண்டான மிக முக்கியமான காரணமாக இருந்ததெல்லாம் இந்த ஈமான் தான். இந்த ஈமானிற்காக என்ன கஷ்டங்கள் நாம் கண்டிருக்கின்றோம், இந்த ஈமானிற்காக நாம் என்ன சோதனைகளை தாங்கியிருக்கின்றோம், சிந்தித்து பாருங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த ஈமானிற்காக, இந்த இஸ்லாத்திற்காக சிரமப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் உணவில்லாமல், குடிப்பதற்குண்டான தண்ணீர் இல்லாமல் கணவாயில் அவர்கள் சிரமப்பட்டார்களே இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக. தான் நேசித்த அந்த மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றார்களே இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக. அது மட்டுமல்லாமல் தாயிஃப் என்கின்ற நகரத்தில் தங்களுடைய மேனிகள் முழுக்க இரத்தங்களால் வழிந்தோடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதே இந்த ஈமானை எடுத்து சொல்வதற்காகத்தான் என்றால், அப்பேற்பட்ட மாபெரும் ஈமானை பெற்றிருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேல்யூபிளான பொருளை இந்த உலகத்தில் பயன்படுத்த தெரியலன்னு சொன்னா, கேவலமாக இவனிடத்தில் இது கிடைக்காமல் இருந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கக்கூடிய நாம், இந்த ஈமானிற்காக உயிர்கள் போயிருக்கின்றது, பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஈமானை வைத்து நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அது மட்டுமா, இந்த ஈமான் எத்தனையோ மிக முக்கியமான நபர்களின் குடும்பத்தார்களுக்கு கூட கிடைக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே, கலீலுல்லாஹ், இதோ இந்த இப்ராஹிம் என்பவர் என்னுடைய உற்ற தோழராக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியே, இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக தன்னுடைய நபிக்கு கூட முன்மாதிரியாக காட்டக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தைக்கு இந்த மார்க்கம் ஈமான் கிடைக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இதோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்கின்ற 950 ஆண்டு காலம் அழைப்பு பணி செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாருக்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார்களே, இந்த உம்மத் இந்த ஈமான் அடைய வேண்டும் என்பதற்காக, இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பாடுபட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையான அபூ தாலிப் அவர்களுக்கு கூட கிடைக்காத மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், அப்பேற்பட்ட ஈமானுடைய சுவையை சுவைப்பதற்குண்டான பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், குர்ஆன் என்றால் என்னவென்று தெரிவதற்குண்டான வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்குண்டான ரோல் மாடல் என்பதை புரிவதற்குண்டான அறிவை தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் நேசிப்பவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை எடுத்து கொடுத்திட முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ, யாரை நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் இந்த ஈமான் குடிகொள்ளும் என்பதாக சொல்கின்றானே. அப்பேற்பட்ட அல்லாஹ் தேர்வெடுத்த நபர்களாக நாம் இருக்கின்றோமே, அதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த ஈமானை கொண்டு நாம் என்ன செய்தோம்? இந்த ஈமானை நாம் விலை மதிக்க முடியாத ஒரு வேல்யூபிளான பொருள்களாக நாம் மதித்தோமா? தங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய
உலகத்து விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் ஈமானிற்கு நாம் கொடுத்திருந்தோம் என்றால் ரமதான் வரை இருக்கின்றதே நம்முடைய வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாறி இருப்போம், தொழுகைகளை எடுக்கக்கூடியவர்களாக மாறி இருப்போம். அல்லாஹ் ஈமானை கொடுத்தானே, இனிமேல் இந்த நாடகத்தை நான் பார்க்க மாட்டேன், இந்த திரைப்படங்களை பார்த்து கண்ணீர் வடிப்பதற்குண்டான இந்த கண்கள் அல்ல, இந்த திரைப்படங்களை பற்றி பேசுவதற்குண்டான நாவை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கலாமை படிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய கலாமை படித்து புரிந்து மார்க்கத்தை கேட்டு கண்ணீர் சிந்தக்கூடிய மக்களாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதாக நாம் விளங்கி இருப்போம் என்றால் அல்லாஹ் கேட்கின்றான், அஃபஹஸிபுதும் அன்னமா கலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மக்களே, நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்பதாக நினைக்கிறீர்களா? சும்மா வீணும் விளையாட்டிற்காக நாம் உங்களை படைத்து விட்டோம், ஈமானை கொடுத்து விட்டோம், எப்படியும் நீங்கள் வாழலாம், உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனோ இச்சைகள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக நினைக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நாளை மறுமையில் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். உனக்கு கொடுத்த கண்ணை பற்றி விசாரிக்கப்படும், உனக்கு கொடுத்த நாவை குறித்து விசாரிக்கப்படும். அடியானே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த ஆரோக்கியத்தை நான் கொடுத்தேனே, இந்த மார்க்கத்திற்காக இந்த ஈமானை உனக்கு கொடுத்தேனே, அந்த ஈமானுடைய சுவையை உணர்வதற்குண்டானே ஏதாவது முயற்சிகளை நீ செய்தாய் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கொடுத்த மிக முக்கியமான இந்த ஈமானை குறித்து கேட்பான் என்பதாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? நமக்கெல்லாம் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய சூரத்துல் அஸ்ரில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எத்தனை நாட்கள் சூராவுல் அஸ்ரை நம்முடைய வாழ்வில் நாம் ஓதி இருக்கின்றோம்? என்றைக்காவது தர்ஜுமா தமிழாக்கத்தை நாம் எடுத்து சூராவுல் அஸ்ரை நாம் பார்த்திருந்தோம் என்றால் ஈமானுடைய சுவையை நாம் உணர்ந்திருப்போம். அல்லாஹ் சொல்கின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். இதே நிலையில் அவன் இருந்தால் நஷ்டத்தை தான் சந்திப்பான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். யார் ஈமான் கொண்டார்களோ, அந்த ஈமான் கொண்டதற்கு பிறகு நான் முஸ்லிம் என்பதாக அடையாள அட்டையில் காட்டுவதல்ல, ரேஷன் கார்டில் காட்டுவதல்ல, வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்தியாவில் இருப்பதற்குண்டான முஸ்லீம் என்பதாக சான்றாக இதையெல்லாம் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த அந்த அடையாளத்திற்கு மட்டும் முஸ்லீமாக அல்ல, வஅமிலுஸ் ஸாலிஹாத், எதை இந்த ஈமான் கொண்டு ஏவியதோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், இந்த தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லியதோ அப்பேற்பட்ட அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தஅவா செய்து அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக ஈமான் சுவைப்பதோடு அந்த ஈமானை அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இன்றைக்கு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறந்த பெயரை தேடி தேடி வைக்கக்கூடிய நாம் அந்த பெயருக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற இன்றைக்காக நாம் யோசித்திருக்கின்றோமா? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஈமான் என்பது உள்ளத்தால் கொள்வது மட்டுமல்ல, ஈமான் நம்பிக்கை என்பது நம்முடைய மனதில் மட்டும் வைப்பதல்ல, அந்த ஈமானுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்பதாக அவர்கள்தான் சிறந்தவர்கள், வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த ஈமானை கொண்டு யார் இந்த ஈமானை பெற்றிருக்கின்றாரோ நாளை மறுமை வெற்றியடைவதற்குண்டான வாழ்க்கையை நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஈமானை பெற்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசம் செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஓ ஈமான் பெற்றவர்களே, ஈமான் கிடைத்தவர்களே, அல்லாஹ் நாடி உங்களுக்கு ஈமான் கிடைத்திருக்கின்றதே, சும்மா வீடும் விளையாட்டுக்காக கடந்து செல்வதற்காக அல்ல. இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படியான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாபெரும் அருளாக எத்தனையோ படித்த மேதாவிகளுக்கு கிடைக்காதே விஞ்ஞானத்தை கரைத்து குடித்த விண்ணுலகத்திற்கு சென்றவர்களுக்கு கூட இந்த குர்ஆனுடைய நாலேஜ், இந்த மார்க்கத்துடைய அறிவர்களுக்கு கிடைக்கவில்லை, இந்த இஸ்லாமுடைய உள்ளத்தில் செல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கின்றான், இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான், இந்த ஈமானை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ஈமான் வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாக்கியசாலிகள் ஈமானை வெறுமனே அவர்கள் வைக்காமல் அதனை அதிகப்படுத்துவதற்குண்டான வேலைகளை அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால்
அதுபோன்ற ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு சபைதான் இந்த சபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சுருக்கமாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாபெரும் ஈமானை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ஈமானை அதிகப்படுத்துவதற்குண்டான விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிகழ்த்தப்படக்கூடிய இந்த உரைகளை மிக கவனமாக நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களை அதை நாம் செவிதாழ்த்தி கேட்கும் பொழுதே அல்லாஹுவால் நாம் கிருபை செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அவை அனைத்தும் உடைய வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். இது போன்ற மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுத்த மாத்திரத்திலேயே தங்களுடைய வருகை பதிவு செய்த அனைத்து மக்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. இதே போன்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியும் ஒரு பிரார்த்தனையோடு இந்த தலைமுறை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அப்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் மிகச்சிறந்த